இந்த 21வது நாளுடைய உபவாசத்தினுடைய கடைசி நாளில் நீங்களும் நானும் கர்த்தர் இணைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 21 நாள் கூட்டங்களில் கர்த்தர் எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்தம், எழுப்புதலுக்கு ஒரு மனிதன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், எழுப்புதல்னா என்ன, எழுப்புதல் நமக்காக தாமதிக்கிறதா, நாம எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாவற்றையும் கர்த்தர் நிறைய உதாரணத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு கூட பேசி வந்தார். ஆகையினால ஒரு மனிதன் எழும்புவதற்கும் அந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்திருக்கும். இப்படி இருந்தால் நம்மளால் எழும்ப முடியாது என்பதையும் அந்த வசனங்கள் உணர்த்தி இருக்கும் என்பதுதான் இந்த 20 நாட்கள் கூட்டங்களிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆனால் இந்த நாளில தேவன் இந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த பூமியில ஆரம்ப நாட்களிலிருந்து அபிஷேகம் என்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. பழைய ஏற்பாட்டில இருந்து தேவன் ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு தேவ மனுஷனையும் அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகத்துடைய முடிவு அந்த தேசத்தை காப்பாற்றுகிறதா இருக்கும், இல்லை ஒரு கோத்திரத்தை காப்பாற்றுவதா இருக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தேவன் சில ஜனங்களை, சில அப்போஸ்தலர், சில தீர்க்கதரிசிகளை இந்த பூமியிலே அபிஷேகம் பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படியானால் கடைசி நாட்களிலே யாரெல்லாம் கர்த்தருக்காய் எழும்ப நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ, ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை இந்த பூமியில ஊழியம் செய்ய வைக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஊழியத்துல இன்றைக்கு அநேகர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு ஊழியம் என்றால் இணைந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒரு ஐக்கியத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியம், ஒரு டீம் ஒர்க்காக செய்யக்கூடிய ஒரு ஊழியம்தான் கடைசி கால எழுப்புதல் ஊழியம். இந்த கடைசி கால எழுப்புதல்ல தேவன் ஒரு டீமை நம்முடைய சபையில உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த டீம் ஒரு ஜெபிக்கிற டீமா இருக்கணும். அந்த டீம் ஒரு பரிசுத்தமுள்ள டீமா இருக்கணும். அதுல பங்கெடுக்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அதுல பங்கெடுக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியத்துல தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த 20 நாட்கள் மீட்டிலையும் கர்த்தர் அழகா நமக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட அபிஷேகத்துல 3 விதமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு 3 விதமான காரியங்களை மட்டும் இன்னைக்கு எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, அபிஷேக ஆரம்பத்துல எண்ணெய் ஊற்றி அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணினதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். இரண்டாவது, தைலத்தை தலையில வார்த்து அபிஷேகம் பண்ணினதாக பார்க்கலாம். ஆனால் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கலாம். இப்படி 3 விதமான அபிஷேகத்துக்கும் 3 விதமான காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. முதலாவது எண்ணெய் என்கிற அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 23 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? முதலாவது ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த எண்ணெய் அபிஷேகம் என்பது ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் அந்த தலையில எண்ணெய் என்பது நம்ம தலையில நம்ம என்ன செய்கிறோம்? தலையில எண்ணெய் வைப்போம். மற்றவங்க தலையில நம்ம எண்ணெய் வைக்கிறது இல்லை. அப்ப நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்துல ஒரு வெளியே போவதற்கு ஒரு ஆயத்தம், அது ஒரு எண்ணெய் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த எண்ணெய் மனிதனுக்கு மட்டுமல்ல, வாகனங்களுக்கு கூட அந்த வாயில் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இப்படி இந்த பூமியில என்னென்ன எலக்ட்ரிக்கல் திங்ஸா இருந்தாலும் சரி, மிஷினரி திங்ஸா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, இந்த எண்ணெயினுடைய அத்தியாவசியம் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது. ஆகையினால ஒரு தேய்மானம் இல்லாத ஒரு மிஷின் ஓட வேண்டுமானால்
அந்த மிஷினுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் தோய்வில்லாமல் ஓட வேண்டுமானால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்றைக்குமே சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த காரியம் என்பது ஒரு ஆவிக்குரிய பிள்ளை முதல் பகுதி ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இந்த ஆயத்தமாக்கப்பட்ட பகுதிக்குள்ள ஒரு மனிதன் கடந்து வந்தாதான் சத்துருக்களுக்கு மத்தியில தேவன் அந்த மனுஷனை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நிறுத்த முடியும். அந்த மனிதனை தேவன் விருப்பப்படுகிற காரியத்திற்குள்ள அந்த மனிதனை செயல்படுத்த முடியும் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் அனுபவத்தை குறிக்கிறது. நல்ல கவனிக்கணும். இப்பதான் முக்கியமான வார்த்தைக்குள்ள போகிறோம். இந்த எண்ணெய் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தான் இந்த எண்ணெய் அபிஷேகம். இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 23:5 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் நம்மளால செயல்பட முடியும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்தாதான் குமாரன் வரும் பொழுது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த எண்ணெய் அபிஷேகத்தினுடைய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் நிறைய வசனங்களை எடுத்து இன்னைக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு சுருக்கமா புரிய வைப்பதற்காக வாசித்துக் கொள்ளலாம். நீங்கள் அப்பொழுது 25 மத்தேயு சுவிசேஷம் 5-10 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல 10 கன்னிகைகளை குறித்து பேச எழுத வைத்திருக்கிறது. இந்த 10 கன்னிகைகளும் ஆண்டவருக்கு ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்தார்கள். இயேசுவை அறிந்திருந்தார்கள். பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் விரும்பினாலும் அவர்களுடைய 5 பேருடைய கரங்களிலே அவர்களுடைய தீப்பந்தம் அணையாதபடிக்கு அவர்கள் எண்ணெயை அவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் மீதி இருக்கிற 5 பேரிடத்துல அந்த எண்ணெய் இல்லாததினால அவர்கள் மணவாளன் வரும் பொழுது அந்த 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். 5 பேர் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஏன் என்றால் அவர்களுக்குள்ள அந்த எண்ணெய் என்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த ஆயத்தப்படுத்தக்கூடியவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆயத்தப்படுத்தக்கூடிய மணவாளனோடு சேர்க்கக்கூடிய மணவாளன் வரும் பொழுது அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த எண்ணெயை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த வசனத்தின்படியான உண்மை. அல்லேலூயா. அவர்கள் கைகளில தீவட்டி இருக்கிறது. அவர்கள் ஆயத்தமான ஆக்கப்பட்ட வஸ்திரங்களை அணிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய கரங்களில எண்ணெய் தீர்ந்த பிறகு அந்த எண்ணெய் அவர்களுக்கு மீண்டும் அந்த பந்தத்தை எரிய வைக்க உடனே குறையும் பொழுது, பலன் குறையும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வரும் பொழுது நம்ம மீண்டும் எழும்பி ஓட வேண்டுமானால் நம்முடைய கரங்களில எண்ணெய் இருக்க வேண்டும். நம்முடைய தலையில எண்ணெய் அபிஷேகம் இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் அபிஷேகம் என்பது உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சோர்வுகள் வந்தாலும், பலகீனங்கள் வந்தாலும், சத்துருக்கள் உங்களை முடக்க நினைத்தாலும், மந்திரவாதிகள் உங்களை முடக்க நினைத்தாலும், இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் உங்களை பாதுகாத்து எல்லாவற்றிலும் உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உங்களை கொண்டு செயல்படுத்தி முடிப்பார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தான் முதல் அனுபவம். எண்ணெய் என்கிற அந்த காரியத்தை பரிசுத்த ஆவி எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையினால் எண்ணெய் என்றால் முதலாவது ஆயத்தத்தை குறிக்கிறது. இரண்டாவது எண்ணெய் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. எண்ணெய் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணெய் கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு சரியான சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு ஆகாரத்தை சமைக்க வேண்டுமானாலும் அந்த எண்ணெய் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானாலும் அந்த எண்ணெய் தேவைப்படுகிறது.
அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில என்றோ ஒரு நாள் பயன்படுத்துகிறவர் அல்ல, என்றைக்கோ ஒரு நாளை போய் அவரை பார்த்தவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு வருகிறவர் அல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இணைந்திருக்க வேண்டியவர். ஆமா, இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமோ அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையில தினமும் இருந்தா மட்டும்தான் எந்த ராத்திரியில இயேசு வந்தாலும் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்போ அனுதினமும் ஐக்கியம், அனுதினமும் அவரோடு இருக்கக்கூடிய உறவு, அனுதினமும் அவரோடு கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான பரஸ்பர வெளிப்பாடுகளுக்குள்ள நம்ம இணைந்திருந்தா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையில ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன செய்ய குறைவே இருக்கக்கூடாது. அவர் நமக்குள்ள நிறைவாக இருந்தால் நமக்குள்ள ஒரு குறைவும் இருக்காது. இதுதான் தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்துல என்ன செய்கிறார். ஆமென். இயேசு இன்னைக்கு இந்த பூமியில வரும்போது என்ன விரும்பினார்? இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி சீசர்களிடத்துல அப்போஸ்தலரிடத்துல கேட்டுக்கொண்டார். நீங்கள் காத்திருங்கள், தேற்றரவாளன் வருகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள், அவர் வந்தாதான் உங்களுக்கு இந்த பூமியில சகலவற்றையும் கற்றுக் கொடுப்பார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆகையினால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்துல முக்கியமா கேட்டுக்கொண்டது நோக்கம் அவருடைய ஐக்கியம் நமக்கு ஆமென் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இயேசுடைய வருகை வரைக்கும் நமக்கு இது தேவை என்பதை முக்கியத்துவப்படுத்தினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆமென் 7ஆம் அதிகாரம் அதோடைய 38வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆமென் ஆமென் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இந்த பரிமள தைலத்தினால அபிஷேகத்தை பண்ணுவதை தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். தைலத்தை அதிகமாக பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணது யார் என்றால் ஆமென் எந்த தீர்க்கதரிசி? சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமென். எப்பவுமே அவர் ரெடியா வச்சிருப்பாரு. ஆமென். தைல குப்பியே எடுத்துட்டு கிளம்புன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இவருக்கு தைலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே ரெடியா இருப்பார். இவர் வேலையாதான். அப்போ தைலம், இந்த பரிமள தைலம் என்பது எதை குறிக்கிறது? பரிமளம் என்றால் என்ன அர்த்தம்? வாசனை. ஹல்லேலூயா. வாசனை நிறைந்த ஒரு தைலம். இந்த வாசனை நிறைந்த தைலத்தை அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஆமென் கிறிஸ்துவுக்குள் நறுமணம் வீசுகிறவளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் ஆமென் எதை குறிக்கிறது? பரிமள தைலம் என்றால் நீங்க கிறிஸ்துவினுடைய ஆமென் ஆமென் அவருடைய சுவிசேஷத்தினுடைய கிரியைகளை, அவர் எப்படிப்பட்ட அன்புள்ள எனக்கு தெய்வம் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து கிறிஸ்துவினுடைய நறுமணம், ஆமென் ரட்சிப்பினுடைய நறுமணம், சுவிசேஷனுடைய நறுமணம், பரலோகத்தினுடைய நறுமணம் நமக்குள்ள எப்பொழுதுமே வீச வேண்டும். ஆமென். ஆகையினால இந்த மரியாள் என்ன செய்கிறாள் பாருங்க. அவருடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் என்ன செய்யினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஹல்லேலூயா. என கேட்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான கால வேளையில உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானுடைய 2வது தன்மை ஒரு பரிமள தைலம். இந்த பரிமள தைலம் என்றால் அவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய வாசனையாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எங்கு போனாலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் கண்டுபிடிக்கணும். ஆமென். அதுதான் முக்கியம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு நம்ம யார்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம போனாலும் பிசாசு அலக்கழிக்குதுன்னா நமக்குள்ள ஒரு நறுமணம் வீசுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம போய் நின்று கரங்க நீட்டும் போது ஒரு பிரசனை இறங்குனா நமக்குள்ள கிறிஸ்துவினுடைய நறுமணம்
வீசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நறுமன்னா என்ன? அவருடைய கிரியைகள். ஹalleluya. அவருக்குள்ள இருக்கிற அன்பு நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அவருக்குள்ள இருக்கிற இரக்கம் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமைகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. இதுதான் பரிமள தைலத்தை அவள் என்ன செய்கிறா? இயேசுவுடைய பாதத்துல என்ன செய்கிறா? பூசுகிறாள். ஹalleluya. இதை எதை குறிக்கிறது? ஆமென். கிறிஸ்துவ எப்படியும் ஆமென் எந்த அளவுக்கு இதனுடைய அர்த்தம், இதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்து பேசக்கூடிய சத்தியத்திற்கு ஏற்றபடி ஒரு ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிற தைலம் எதை குறிக்கிறது? இதுவரைக்கும் அந்த மனுஷன் உலகத்துக்குரியவன் தான். இதுவரைக்கும் இந்த மனுஷன் ஏதோ ஒரு வேலையை, உலக வேலையை செய்து கொண்டிருந்தவன் தான். இதுவரைக்கும் உலகத்துல ஏதோ ஒரு அதிபதியாகவோ இல்ல ஒரு சேனாதிபதியாகவோ இல்ல ராஜாக்கள் சொல்லக்கூடிய வேலையை செய்கிறவனாக இருந்தான். ஆனா இன்றிலிருந்து கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிற, கிறிஸ்துவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவனாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தைல அபிஷேகத்தை இந்த காரியத்தை குறிக்கிறது. ஹalleluya. இப்போ நம்ம கடந்த நாட்களில் எகுவை குறித்து பார்த்தோம். எகு ஒரு சேனாதிபதி. ஆனால் அவர் மேல தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணின பிறகு அது வரைக்கும் உலகத்திற்கு வேலை செய்தா. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தா. கிறிஸ்துவினுடைய நறுமணம், கிறிஸ்துவினுடைய வேலை அவருக்குள்ள இருந்து செயல்படுத்துவதற்காக அந்த பரிமள தைலத்தை பூசி அபிஷேகம் பண்ணினார்கள். ஹalleluya. அப்போ இந்த தைலம் எதை குறிக்கிறது? இவருக்குள்ள இயேசு இருக்கிறார். இவர் இன்னையிலிருந்து தீர்க்கதரிசி. இவருக்குள்ள நீங்க இவர்கிட்ட போனீங்கன்னா இயேசுவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். இவர்கிட்ட போனீங்கன்னா இவர் மூலம் உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். இவர்கிட்ட போனேன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் என்கிற ஒரு மனம், ஒரு வாசனை இவருக்குள்ள வீச தேசத்துக்குள்ள தொடங்கும் பொழுதுதான் ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசி கிட்ட வருவாங்க. அதுதான் எலிசா தீர்க்கதரிசியை தேடி அநேக ஜனங்கள் கர்மேல் மலைக்கு வருவதற்கு காரணம், அநேக ராஜாக்கள் வருவதற்கு காரணம் இவருக்குள்ள இருந்து வீசின கிறிஸ்துவினுடைய நறுமணம். ஹalleluya. இந்த பரிமள தைலம் என்கிற வாசனை இந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால தேவன் ஹalleluya. 3 ராஜாக்கள் என்ன எங்க போகிறாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா என்ன இல்ல? நடுவழியில தண்ணி இல்ல. தண்ணி மிருகங்களுக்கு தண்ணி இல்லை, இவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. இந்த தண்ணி இல்லாத நேரத்துல யோசபாத்து ஒரு யோசனை சொல்லுகிறார். ஆமென். எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு தேவ மனுஷன் இங்க இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது வாங்க அவர்கிட்ட போகலாம். ஆமென். அவர்கிட்ட போகலான்னு அவங்க ஏன் முடிவு எடுக்கிறாங்க? அங்க கிறிஸ்துவின் நறுமணம் இருக்கிறது. அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிந்ததுனால அந்த ராஜாக்களும் அந்த மனிதர்களும் அந்த ராஜாவை, அந்த எலிசாவை தீர்க்கதரிசியை தேடி போனதை நம்ம வேதத்துல பார்க்கலாம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் எங்க போறாங்க? அந்த தீர்க்கதரிசிகிட்ட போறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அற்புதம் நடந்தது. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல மழை பெய்ய ஆரம்பித்தது. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் நீங்கள் கிறிஸ்துவின் நறுமணம் வீசக்கூடிய இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால் ஆமென், நீங்க எங்கு போனாலும் உங்களுக்குள்ள இருந்து மகிமை வெளிப்படும். உங்களுக்குள்ள இருந்து ஜனங்கள் இயேசுவை பார்ப்பார்கள். உங்க முகத்திலிருந்து இயேசுவை பார்ப்பார்கள். உங்க பேச்சிலிருந்து இயேசுவை பார்ப்பார்கள். அதை தான் தேவன் இந்த பரிமளத்தல அபிஷேகத்திற்குள்ள தேவன் இந்த நாட்களிலே நமக்கு உணர்த்தி கொண்டு 17:46 மட்டும் வாசிங்க. இந்த இடத்துல சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. மேல 44 இருந்து வாசிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள். நான் என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களிலே பரிமளம் தைலம் பூசினாள். ஹalleluya. அந்த ஸ்திரியை குறித்து தான், மகதலேனா மரியா குறித்து தான் இங்க என்ன செய்யறாரு? இயேசு சொல்லி காட்டுறார். ஹalleluya. இவ்வளவு நாள் இருந்தீங்களே, என்ன பெற்றுக்கொண்டீங்க?
20 நாள் 20 உபவாசத்துல வந்தீங்களே, என்னைக்கா ஒரு நாளா சபைக்கு வந்தீங்களா? ஆமே. என்னைக்காவது நான் தினம் வந்தேனே, நீங்க ஒரு நாள் வந்தீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. தினம் உங்களை பார்க்க நான் வந்தேன், நீங்க என்ன பார்க்க வரல. ஆனா இந்த ஸ்திரீ என்ன செஞ்சா? இப்போ மாமியார் வீட்டுக்கு மாமியார் ஜுரமா இருக்கிறாங்க. பேதுருடைய மாமியார் வீட்டுக்குள்ள போன உடனே மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பேதுரு சொல்லிடுற உடனே ஏசப்ப அந்த ஜுரத்தை என்ன செய்கிறாரு? சுகமாக்குறாரு. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு இயேசுவை கண்டுக்கிடவே இல்லை. ஆண்டவர் மைண்ட்லேயே வைக்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு தண்ணி கூட கொடுக்கல. என் வீட்டுக்கு வந்த நீ என் தலையில எண்ணெய் பூசலை. இவ அப்படி அல்ல. வந்ததுலேருந்து என் பாதத்தை என்ன செய்கிறா? முத்த செய்துக்கிட்டே இருக்கிறான். வந்ததுலேருந்து நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. இவ தலையில எண்ணெயினால என்ன செய்கிறா? எண்ணெயினால் பரிமள தைலத்தினால் என்ன செய்கிறா? என் பாதத்தை கழுவி என்ன செய்கிறா? தலை மயிரினால் என்ன செய்கிறா? அதை துடைக்கிறாள். இப்படி ஒரு அன்பை என்ன செய்கிறாரு? இந்த ஸ்திரியை போல நீ வெளிப்படுத்த நினைச்ச, நீ வெளிப்படுத்தலன்னு ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. இப்ப இந்த நறுமணங்கள் உங்களுக்குள்ள இதே மாதிரி வெனங்களுக்குள்ள வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். இந்த பரிமள தைலத்தை போல இந்த ஸ்திரியை காண்பிக்கிறார் ஆண்டவர். இவள் எப்படி இயேசுகிடத்துல இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ, இயேசுக்குடைய பாசத்தை வெளிப்படுத்தினா, இயேசுவை பார்த்த உடனே ஐயோ இனி எப்போ பார்ப்பணும், இனி எப்போ இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ அப்படி நினைச்சு எல்லாத்தையும் என்ன செய்தா? கர்த்தருடைய மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். இப்போ இயேசுடைய அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க? இந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த தைலம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த அன்பை புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான், இயேசுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த தைலத்தின் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. பரிமள தைலம் என்றால் வாசனை தைலம், கிறிஸ்துவினுடைய வாசனை நமக்குள்ள எப்பொழுதும் என்ன செய்யணும்? இருக்கணும். எத்தனை பேத்துக்குள்ள இருக்கு? எத்தனை பேத்துக்குள்ள இருக்குது? ஹல்லேலூயா. நம்மள ஆண்டோடைய பிள்ளைகள்னு சில நேரத்தில் என்ன செய்ய முடியல? கண்டே பிடிக்க முடியல. வெள்ளை சேலை கட்டு வந்தாதான் என்ன செய்ய முடியுது? கண்டுபிடிக்க முடியுது. அது நான் கையில பைபிள் இருந்தாதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியுது. அப்படி இருக்குது நம்ம வாசனை. ஒருத்தரா அது சிலவங்க டீ டைம்லலாம் நீங்க பேசுறத வீடியோ எடுத்து யாரையாவது போட சொல்லணும். விசுவாசிங்கிறத ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது. அதுதான் உண்மையில எப்பவுமே சோதனம் பண்ணிட்டு இருங்க. அதுதான் வாசனை. எப்பவுமே அந்நிய பாஷையில பேசுங்க, அதுதான் வாசனை. உங்களை பார்க்கும் பொழுதே உங்கள்கிட்ட யாரும் பேச வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உங்களை பார்த்தாலே நேத்துள்ள கதையை சொல்லணும்னு நினைச்சு யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ உங்ககிட்ட யாரா வராங்களா? ஹல்லேலூயா. வாசனை கம்மியா இருக்குது, வேற வாசனை இருக்குது. நாடக வாசனை, வேற ஏதாவது குடும்ப வாசனை, இல்லை நேற்று நடந்த சண்டை வாசனை, இல்லை முறுமுறுக்கிற வாசனை, ஏதாவது அழுது கொண்டிருக்கிற வாசனை. உங்க முகத்தை பார்த்தா அழுகிறத மாதிரி இருக்கும். உடனே கவலைப்படுறவங்கலாம் உங்ககிட்ட வந்துருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? நமக்கு ஏற்ற ஆள் ஒரு ஆளுங்க தான். நான் ஒரு அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தான் என்ன செஞ்சிருவாங்க? ரூம் எல்லாம் பிரித்து வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வியாதிக்காரங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது, எங்கள் வீட்டுக்காரருக்கும் இதுதான் பிரச்சனை, உங்கள் வீட்டுக்காரும் அதே பிரச்சனை தான், எங்கள் வீட்டுக்காருக்கு 3 பிளாக், எங்களுது 3 தான். அப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்போ சுகர் பேஷண்ட் அவ்வளோவா? அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. இதை குறித்து தான் என்ன செய்வாங்க? அவங்களுக்கும் அதுதான் அப்படின்னு அவங்களையும் சேர்த்துப்பாங்க. இப்படி நம்மகிட்ட என்ன வாசனை இருக்குதோ அதுக்கேற்ற ஆத்துமாக்கள் என்ன செஞ்சிருவாங்க? ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துருவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய கிறிஸ்துவின் வாசனை இருக்க வேண்டும். அபிஷேகம் என்கிற வாசனை இருந்தா அவங்க வருவாங்க. எதுக்கு? நீங்க ஜெபிக்கணும், அவங்க சுகம் அடைவாங்க. இதுக்கு தான் நீங்க கூட்டம் கூடி உங்க பிரச்சனைகளை பேசுறதுக்கு அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக நான் ஆண்டோடைய பிள்ளை, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, வா உனக்கு ஜெபம் பண்றேன், நான் வா உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நறுமணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வீசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த 21 நாள் உபவாசத்திலையும் தேவன் முடிவில் நம்மகிட்ட என்ன விரும்புகிறார்? நீங்க எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும். உங்க தலையில எப்பொழுதும் எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கணும். 2வது, உங்களுக்குள்ள இருந்து வாசனை என்ன செஞ்சுக்கணும்? எங்க போனாலும் வீசணும். எங்க போனாலும் வீசணும். வீசினாதான் ஆண்டவர் அங்க உங்களுக்கு வேலையை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்படின்னு தான் நமக்குள்ள என்ன வருது? என்ன பஸ்ஸில் போனாலும் யாரு இல்லாத பக்கத்தில் போய் உட்காந்து விடுவோம். ட்ரெயினில் போனாலும் யார் பக்கத்தில் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படி நினைப்போம். அப்போ எதுக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? எங்கே ஆண்டவர் ஊழியத்தை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது.
யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. நம்ம எப்பவும் ப்ரிப்பரா இருக்கணும், எப்பவுமே ரெடியா இருக்கணும். அதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆயில் அனாயிட்டிங். அது இருந்துச்சுன்னா உங்க எப்பவுமே நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ சொல்லுங்க, என்கிட்ட எண்ணெய் இருக்குது, ஆனா எண்ணெயில சூடு இல்லை. சொல்லுங்க, சூடு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ ஆவி இருக்குது, என்ன இல்லை? அனல். எண்ணெய் இருக்குது, என்ன இல்லை? அனல் இல்லை. என்னை கற்றுக் கொடுக்க போகிறார். அவர் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதே தைலம், இந்த தைலத்தை ஆண்டவரை இன்னொரு வார்த்தையோடு கூட இணைத்து பேச விரும்புகிறார். வாசிங்க 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வீடு முழுவதும் பரிமளத்தின் தைலத்தினால் நிறைந்தது. அவ்வளவுதான். அந்த வீடு முழுவதும். உங்க வீட்டுல என்ன நிறைஞ்சிருக்குது? அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தால் அந்த வாசனை என்ன செஞ்சான்? வீடு முழுவதும் இருந்துச்சான். இப்போ உங்களுக்குள்ள என்ன வாசனை வீட்டுல வெளிப்படுது? நல்ல உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களுக்கு குறை சொல்லல. நீங்க வாயை திறந்தா என்ன வாசனை வருது? இயேசுங்கிற வாசனை வருதா? இல்ல வேற ஏதாவது உலக வாசனை வருதா? அந்த வீட்டுக்குள்ள அந்த பரிமள தைலத்தை உடைச்சி ஆண்டோடைய பாதத்துல ஊத்துன உடனே அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை நிரம்பிட்டுனா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வீடு முழுவதும் நிரம்பணும்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி வீடு முழுவதும் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய மகிமை வீடை நிரப்பணும்னு அர்த்தம். ஆனா எதனால நிரப்பிட்டு இருக்கிறோம்? நம்ம எதால நிரப்பிட்டு இருக்கிறோம்? இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது 15 நாள் இந்த இடத்துக்குள்ள ஜெபிக்க முடியல, 15 நாள் ஊழியம் செய்ய முடியல, அவ்வளோ எதிர்ப்பு இந்த இடத்துக்குள்ள. ஆனா 15 நாள் தலைவலி தாங்க முடியல. ஆனா 15 நாள் ஜெபம் பண்ணி கிரியைகளை அழிச்சு அதுக்கப்புறம் ஏசப்போடைய அக்கினி அந்த இடத்துல கட்டவிழ்த்து தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படி சிரிச்ச முகத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல தேவ மகிமையே நிரப்பினதுனாலதான், இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகத்தை நிரப்பினதுனாலதான், தேவனுடைய அக்கினி இந்த இடத்துல நிறைந்திருக்கிறதுனாலதான் இங்க வர்றவங்க விடுதலையாறாங்க. ஹல்லேலூயா. அதே போல உங்க வீட்டை பரிமள தைலத்தால என்ன செய்யணும்? நீங்க நிரப்பணும். எத்தனை பேர் நிரப்புறோம்? நிரப்ப ஆசைப்படுறோம். வீட்டுக்குள்ள போகணும், கிச்சன்ல போய் உப்பு இல்லையா, உப்பு கூட வாங்கி கொடுக்க முடியல இவரால். இப்படியெல்லாம் புலம்பாதீங்க. அங்க கையை வச்சு நிரப்பி அந்த அபிஷேகத்தை தரித்திர ஆவியை வெளியே அனுப்பி ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து நிரப்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பெட்ரூம்ல போய் அந்த அபிஷேகத்தை நிரப்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஹாலில் பிரசன்ஸை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாயிடும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நம்ம ஆமென் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஆயத்தப்படக்கப்பட்ட பாத்திரமாய் 1% கூட நமக்குள்ள அபிஷேகம் குறையாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் குறைஞ்சிருச்சுன்னா, ஆமென், ஐக்கியம் குறைஞ்சிருச்சுன்னா இயேசு வரும் பொழுது ஆமென் நம்மளால என்ன கதவு மூடப்படும். அபிஷேகம் குறைஞ்சுன்னா என்ன வந்துருவான்? பிசாசு நமக்குள்ள என்ன செஞ்சிருவான்? உள்ள செயல்பட ஆரம்பிச்சிருவான். அப்ப என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆவியானவருடைய ஐக்கியம், நேற்று தினத்துல ஆவியானுடைய ஐக்கியத்தை குறித்து பேசினார் ஆவியானவர். அதே ஐக்கியம் நமக்குள்ள எண்ணெய் என்கிற அந்த காரியத்தின் மூலம் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அறை முழுவதும் அந்த வாசனை திரவியத்தினால அந்த வாசனை நிறைந்திருந்தது போல உங்க வாழ்க்கை முழுவதும் அபிஷேகம் நிறைந்திருக்க வேண்டும். உங்க பார்வையில, உங்க பேச்சுல, உங்க கரத்துல எல்லாத்துலையும் அக்கினி நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனது நாளில் விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. கடைசியாக ஆமென் லூக்கா 12:49 நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆமென். நம்முடைய வீட்டு இந்த முதலாவது எண்ணெய் என்பது ஆமென் தினம் நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தமாக இருக்க வேண்டும், குறையக்கூடாது என்றது பார்த்தோம். பரிமள தைலம் நம்முடைய வாழ்க்கையில நறுமண வீசன்னு பார்த்தோம். இந்த அக்கினி அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பற்றி எறிய வேண்டும் என்று சொன்னது என்னன்னா, இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அக்கினி ஒரு இடத்துல நிற்காது, அது பரவி எரியும். அதே போல நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை, அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை, சுவிசேஷத்தை நீங்கள் பரப்புகிறவர்களா இருக்கணும்னு தான் இந்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும்
அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த அக்கினி ஞானஸ்தானம் எதற்கு என்றால், அல்லேலூயா, நீங்கள் பரவ வேண்டும். ஆமே, சுவிசேஷத்தை இந்த பூமியில பரப்ப வேண்டும். அநேகருக்குரிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலையின் அபிஷேகத்தை அநேகருக்கு நீங்கள் பரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம். பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது அல்லேலூயா பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, நமக்குள்ள இருக்கிறது பற்றி எரிய வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அது எரிய வேண்டும். அது எரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு பரவும். அல்லேலூயா, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டுல. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்தாதான் நீங்க போகிற இடத்துல எல்லாம் ஆமென் தேவனுடைய மகிமை பரவ ஆரம்பிக்கும். நீங்க சொல்லுகிற சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயரை காத்த தேசத்துல பரவ பண்ணுவார், பெருமைப்படுத்துவார். அப்போ உங்களுக்குள்ள, உங்க ஆலயமா இருக்கிற உங்க சரீரத்துக்குள்ள இந்த அக்கினி அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கினிக்கு அந்த ஆண்டவருடைய அக்கினி என்ன சொல்லுகிறது? நம்ம யூஸ் பண்ணுகிற அக்கினி தேவைக்கு பயன்படுத்துவோம், இல்லைன்னா அணைச்சிருவோம். ஆனா இந்த அக்கினி 24 மணி நேரமும் நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த அக்கினியை பற்றி சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அக்கினி நமக்குள்ள எரிய ஆரம்பித்தா நமக்குள்ள பயம் இருக்காது. இந்த அக்கினி எங்கு போனாலும், அக்கினி நமக்குள்ள இருந்தா எங்கு போனாலும் நம்ம மூலம் தேவனுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டே இருந்தா வியாதிஸ்தர்கள் மேல கையை வைப்பீர்கள், வியாதிகள் சுகமாகும். இந்த அக்கினி உங்களுக்குள்ள எரிய ஆரம்பித்தா நீங்கள் போகும் பொழுது அசுத்தாவிகள் உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும். எப்படி ஒரு காட்டு தீக்குள்ள ஆமேன் ஒரு தீ எரியும் பொழுது அந்த மரங்களில தங்கியிருக்கிற பறவைகள், அங்க இருக்கிற பாம்புகள், அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படி அந்த காட்டை விட்டு 4 பக்கமும் சுத்தினாலும் கடைசியில நெருப்புக்குள்ள விழுந்து செத்துரும். அதே போல ஆமீன் அந்நிய அக்கினிகளினால இன்றைக்கு ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அந்நிய அக்கினிகளினால பாவத்துக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள, பிசாசின் பிடியில, மந்திரவாதிகள் பிடியில ஜனங்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வெறும் சுவிசேஷ எண்ணெய் அபிஷேகத்தின் மட்டும் நறுமணம் வீசக்கூடிய அந்த அபிஷேகத்தை மட்டும் வைத்து ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? ஒரு ராஜ்யத்தில் ஒரு அசாத்தியமான காரியத்தை செய்ய முடியாது. அதனால புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் என்ன செஞ்சாரு? மனுஷனை அக்கினியாவே மாத்திரலாம். அல்லேலூயா. அக்கினியாவே மாத்திரலாம். எசேக்கியேல் 8:2 படி அப்படி இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமா. இப்போ நமக்குள்ள மொத்த அக்கினியை நம்ம மேலே வச்சுட்டாரு. நமக்குள்ள எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக எரிய விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு இந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும். இது பற்றி எரிய 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 இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வல்லமைக்கு முன்பதாக மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கன் இதன் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகது போல நீங்கள் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க பிரகாசிக்க அக்கினியாய் எழும்ப 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 அந்த அக்கினி என்கிற இயேசுவை நீங்க அனுபவிக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு உங்கள் மூலமாக தேசத்துக்குள்ள பரவ ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவர் பரவ விரும்புகிறார். அதனாலதான் உங்களுக்குள்ள அக்கினியா வர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து புறஜாதிகளுக்குள்ள ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருந்து உங்க குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறார். அப்படியானால் நீங்கள் அக்கினியாய் பற்றி எரிந்தாதான் அவர்களுக்குள்ள அக்கினி ஜுவாலையாய் அவர்களுக்குள்ள என்ன செய்ய முடியும்? அந்த தேவ மகிமையை காண்பிக்க முடியும். அதுதான் தேவன் நம்மளை அக்கினியா மாற்ற விரும்புகிறார். ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நம்ம பார்த்து யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர்
போதும். 8வது வசனம் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மோசையினுடைய நாட்களில ஏசப்பா மோசைக்கு தரிசனமான விதம் அக்கினியில முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்யல, அது எரிஞ்சு போகவே இல்லை, செடி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த செடியில என்ன செய்யல, வாடலை பார்க்க முடியல. இதை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான அற்புத காட்சியா இருக்கிறது என்று சொல்லி அந்த கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி மோசே போகும் பொழுது நில் என்று ஒரு சத்தம் வருகிறது. இப்போ ஏசப்பா ஏன் ஆமென் மேகத்தூணில தரிசனம் ஆயிருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு சத்தத்தின் மூலம் தேவன் ஆமென் தரிசனம் ஆயிருக்கிறார். இந்த மோசைக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் அக்கினியில தரிசனமானார்? ஹல்லேலூயா. இதை தான் நீங்க என்ன செய்யணும், புரியணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த அக்கினி ஆண்டவர் இந்த மோசைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமென். காண்பித்ததும் கொடுத்ததும் ரெண்டும் என்ன செய்தான்? உண்மைதான். ஆமென். இப்போ மோசை இந்த முட்செடியை பார்க்கிறார். இந்த முட்செடியை பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இந்த சத்தத்துல முடிவுல என்ன சொல்லுகிறார்? ஆமென். இந்த ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதில் கீழெல்லாம் வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு அவுட்லைனா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அது வரைக்கும் மோசையினுடைய வாழ்க்கை ஒரு பயந்த நிலை. ஒரு பக்கத்துல தைரியசாலியா இருந்து ஒரு கொலை செய்துட்டு வந்தாலும் அவருடைய வாழ்க்கையை ஒரு பயந்து தான் இருக்கிறான். அவருடைய மாமனுடைய வீட்டுல தன்னுடைய மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல தான் இயேசு இந்த மோசையை சந்திக்கிறார். இந்த இயேசு சந்திக்கிற விதம் அக்கினியில. இந்த அக்கினியை சந்தித்து அக்கினியில இயேசுடைய சத்தத்தை, இயேசுடைய வார்த்தையை, ஆண்டவர் இவன் மேல வைத்திருக்கிற திட்டத்தை கேள்விப்பட்ட உடனே இந்த மோசையுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மாற்றம் உருவாகிறது. அல்லேலூயா. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினியை என்றைக்கு இந்த மோசை தரிசித்தாரோ, அவன் ஏன் தரிசிக்க வைத்தார்? ஏன் இந்த அக்கினியாய் இவர் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மோசை அக்கினியா மாறினதுனாலதான் அந்த தைரியத்தோடு பார்வோனுக்கு முன்பதாக நிற்க முடிந்தது. இந்த அக்கினியை பார்த்ததுனாலதான் ஆமென் அவர்களால் செயல்பட்ட மந்திரவாதிகளால் செய்யப்பட்ட சகல வாதைகளுக்கு முன்பதாகவும் நின்று கொண்டு இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை சாட்சியாக அந்த இடத்தை நிரூபிக்க முடிந்தது. இப்படி மோசைக்கு விரோதமாய் நிறைய சவால்கள் இருந்தது. சாதாரணமாய் எகிப்திலிருந்து விடுதலை செய்து வந்தது மட்டுமல்ல, வனாந்தரத்தின் வழியாக வரும் பொழுதும் ஆமென் இந்த ஜனங்களை வழிநடத்துவதும் நிறைய சவால் நிறைந்த ஒரு காரியங்களாய் இருப்பதனால இந்த மனிதர்களை நடத்துவதற்கு இந்த அக்கினி அபிஷேகம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மோசைக்கு கொடுத்த அக்கினியை அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா புரியும். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஆமென் ஏன் இந்த அக்கினி அபிஷேகத்தை ஒருவரும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன் ஆவியிலையும் இந்த அக்கினியில் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்துல தீமையான காரியங்களை பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் சாபம் என்கிற வேர் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அக்கிரமம் என்கிற வேர் இருக்கிறது. எல்லாம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தாலும், அவன் ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் மீண்டும் அவன் பாவம் செய்வதற்கு போய்விடுகிறானே. அப்படி மீண்டும் பாவம் செய்வதற்கு அவன் போகிறான் என்றால் அந்த பாவத்தை செய்யக்கூடிய, பாவத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த வேர் அவனுக்குள்ள இன்னும் சாகாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள ஒரு போன மனுஷன் மீண்டும் பாவம் செய்கிறான் என்றால், அந்த பாவத்துக்குள்ள போய் பழைய மனுஷனா மாறுகிறான் என்றால், அவனுக்குள்ள இருக்கிற அந்த தலைமுறை என்கிற வேர், அந்த சாபம் என்கிற வேர் அவனுக்குள்ள, அவனுடைய ரத்தத்துல, அவனுடைய ஜீவனுக்குள்ள என்ன செய்திருக்கு? கலந்து இருக்கிறது. ஆமென். இப்போ அதனாலதான் ஆண்டவர் இந்த அக்கினி அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த நம்ம பார்க்கக்கூடிய அக்கினி ஒரு தேவையில்லாத பொருட்களை அதை எரிக்கும்படி நம்ம கொளுத்தி போட்டா அது முழுவதையும் எரித்து சாம்பலாக்கி எப்படி போடுமோ, அதே போல இந்த பரிசுத்த ஆவியான அக்கினியை நம்ம பெற்றுக்கொள்ள நம்முடைய சிந்தையில, நம்முடைய மூளையில, நம்ம இரத்தத்துல, நம்முடைய சரீரத்துல எங்கெல்லாம் பிசாசுகள் மறைந்திருந்து செயல்படுகிறானோ
எங்கெல்லாம் மந்திரவாதம் செயல்படுகிறதோ, நம்முடைய வயிற்றுக்குள்ள மாந்திரிகம் இருக்கிறது நமக்கு தெரியாது, நம்முடைய வயிற்றுக்குள்ள மருந்து இருக்கிறது தெரியாது. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நம்ம மேல இறங்க 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 இந்த அக்கினி அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சிரும். ஹல்லேலூயா. எங்க மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். யாரு செஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கணும். எவ்வளவு பலவான் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். அதை கண்டுபிடிச்சு அங்க ஆண்டவரும் வெளிப்பாடை கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்க கண்டுபிடிக்கும் போது அதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை நம்ம கமாண்ட் பண்ணும்போது, இயேசுவின் நாமத்தினால் எரி என்று சொல்லும் பொழுது அந்த அக்கினி எரியும், அந்த மந்திரம் அழியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த அக்கினி அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எனக்கு கொடுக்கறதுக்கும் காரணம், உங்க வாழ்க்கையில யாராலையும் நீக்க முடியாத ஜென்ம சுபாவத்தை நீங்க ஜெயிக்கணும்னா இந்த அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவத்தை யாரையும் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ணி மாத்த முடியாது. உங்க தலை மேல யாரு கை வச்சு ஜெபம் பண்ணாலும் உங்களை மாற்றவே முடியாது. முடியுமா? நீங்களா இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்று இந்த அக்கினியை போட்டு போட்டு தினமும் உங்க சுயத்தை நீங்க சாம்பலாக்கணும். ஹல்லேலூயா. சுயம் உங்களை எப்படி சாம்பலா மாறும்? அக்கினி இல்லாம எப்படி சாம்பல் வரும்? அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அக்கினியா உங்களுக்குள்ள இறங்குவார். அவர் இறங்க இறங்க உங்க சுயம் சாம்பலாகும். சுயம் சாம்பலாச்சுன்னா உங்க முகம் தேவ சாயலா மாறிடும். ஹல்லேலூயா. இவன் பாருங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி போட்டோவும் பாருங்க, இப்பவும் பாருங்க, ரெண்டுக்கும் ஒன்றும் மாற்றம் இருக்காது. உடம்பு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் 2 இன்ச்சு ஏறி இருக்கும். முகத்தை பாருங்க, அதே கருப்பு, அதே முகம். என்ன பான்ஸ் பவுடர் போட்டாலும் சரி, என்ன தான் ஃபேஷியல் பண்ணால் 2 நாள்ல பழைய மூஞ்சி வந்துடுது. ஏன் வந்துடுது? உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியே வரும். அப்போ உள்ள இருக்கிறத சுத்தம் பண்றதுக்கு தான் என்ன தேவை? நம்ம உள்ள இருக்கிறத சுத்தம் பண்ணா முகத்துக்கு ஃபேஷியல் தேவையில்லை. நம்ம உள்ள இருக்கிறத சுத்தம் பண்ணாம அக்கினியை போட்டு எரிக்காதனால தான் அப்பப்போ நம்ம விகாரமா மாறிடுறோம். திடீர்னு பார்த்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டி மாதிரி இருக்கிறீங்க. ஏன் இவ்வளோ? எல்லாமே உள்ள இருக்குது. பாட்டியுடைய சுபாவம் உள்ள இருக்குது, உங்க தாத்தாவுடைய அம்மன் சாபம் உள்ள இருக்குது. அந்த டைம் வரும்போது அவங்களாம் மாறிடுவீங்க. இதெல்லாம் எப்போ மாறும்? தேவ சாயலா எப்போ மாறும்? ஹல்லேலூயா. இப்போ மோசையை பார்க்கும் பொழுது பயம், ஆரம்பத்தில் பயம், வீட்லேயும் பயம், அங்கேயும் பயம், குடும்பத்துக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு அண்ணன் தம்பிக்குள்ளெல்லாம். ஆனால் இந்த முகத்துக்குள்ளே அப்படிப்பட்ட கொலகாரம் என்கிற பேர் இருந்ததுனால தான் எனது ஒரு பயம் வந்திருக்குது. ஆனால் சீனாய் மலையில் ஏசப்பாவோடு கூட ஆமாம் இந்த 10 கட்டளைகளை எழுதிட்டு வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சாமா? எப்படி இருந்துச்சாமா? ஹல்லேலூயா. அதை பார்த்தவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க? அழுதாங்களா? பயந்து நடிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு இருக்கும் பொழுது தேவ சாயலா மாறிடுவோம். ஆமென். அந்த அக்கினி நமக்குள்ள இறங்குனாதான் நம்ம சாயலை அழிஞ்சு தேவ சாயல் நமக்குள்ள ஒரு. அப்போ அந்த அக்கினி அபிஷேகம் எதுக்குதியா? நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பழைய மனுஷனை நம்ம அழிக்கணும், எரிக்கணும். அப்படின்னா இந்த அக்கினி அபிஷேகம் நமக்கு ரொம்ப. போவாசாவே இருந்துருவியா? மாற வேண்டாமா? ஒரிஜினல் போவாசா மாற வேண்டாமா? மாறிதான் மாறணும். ஆவிக்குரிய போவாசா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். ஆவிக்குரிய யோசுவாவை நம்ம மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அக்கினி அபிஷேகத்தை என்ன செய்யறாரு? கொடுக்குறார். என்னதான் நம்ம மாறினாலும் திடீர்னு என்ன செஞ்சிடறோம்? நம்ம பழைய ஆளு உள்ள வந்துருது. இதுக்கு என்ன செய்யணும்? நிரந்தரமா இந்த அக்கினி அபிஷேகத்தை சுட்டரிச்சிடணும். இந்த அக்கினி அபிஷேகத்தை தினம் அனுபவிக்க நமக்குள்ள இருக்கிற சுயம் எப்படி எரிஞ்சு போகுதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் இந்த அக்கினி அபிஷேகத்தை, அக்கினியை என்றைக்கு மோசே பார்த்தானோ அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. அந்த வாழ்க்கையில நான் எப்படி பார்வனுக்கு முன்னாடி எப்படி போவேன்னு பயந்தவர் அவன் 6 லட்சத்துக்கும் பேர் மக்களுக்கு முன்பாக ஒரு தலைவனாக நின்று அவங்களை வழி நடத்தக்கூடிய கிருபை வந்ததுக்கு காரணம் இந்த அக்கினியை பார்த்ததுக்கு பிறகுதான். ஹல்லேலூயா. அதனால இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா, இயேசுவோடு கூட இருந்துட்டீங்கன்னா, இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஜீரோ. ஆமாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சும்மா சாதாரணமாக தெரியும். அந்த அபிஷேகம் தான். அபிஷேகத்தின் அளவு கூடும் போது பிரச்சனையுடைய அளவு குறையும். ஆகையினால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். முதலாவது எண்ணெய் அபிஷேகம், 2வது பரிமள தைலத்தின் அபிஷேகம்,
மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில அக்கினி அபிஷேகம். அக்கினி என்றால் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ள இருந்து மற்றவங்களுக்குள்ள பரவணும். அல்லேலூயா. ரெண்டாவது பரிமள தைலத்தின் அபிஷேகம் என்றால் நம்ம முதல்ல கிறிஸ்துவ என்கிற வாசனை தெரியணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எண்ணெய் அபிஷேகம் ஆயத்தம். நமக்குள்ள ஆவியானவர் எண்ணெய்க்கு ஐக்கியத்தில் இருந்தால் தான் இந்த ரெண்டு காரியமும் நமக்குள்ள இருந்து நடக்கும். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை தெரியறதுக்கு நமக்குள்ள என்ன வீசணும்? நறுமணம் வீசணும். ஆகையினால கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.